தஞ்சை மாவட்டம் ராஜகிரியிலிருந்து முபீனா பேகம் அப்படிங்கிறவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, என்னுடைய கேள்வி, நகைக்கு ஜக்காத்து கொடுக்க கடமையான நிலையில் இருக்கிறேன். ஒரே தடவையில் முழுமையாக கொடுக்க வேண்டுமா அல்லது சிறுக சிறுக நிறைவேற்ற 1 அல்லது 2 வருடம் என்ற காலக்கெடு எதுவும் மார்க்கத்தில் உள்ளதா? கடந்த நோன்பில் அன்றைய தங்க விலையை கணக்கிட்டு கொஞ்சம் ஜக்காத்து கொடுத்தேன். தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக உள்ளதால் நான் மீதம் கொடுக்க வேண்டிய ஜக்காத் தொகையை முன்பு கணக்கிட்டபடி கொடுக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொரு தடவைக்கும் தங்கத்தின் விலையை நிர்ணயித்து தர வேண்டுமா? தெளிவான விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இருக்காங்க. அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் நமக்கு கடமை. ஒரே பொருளுக்கு திரும்ப 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 கடமைங்கிறது நமக்கு ஆதாரம் கிடையாது. குர்ஆன்லயும் அப்படி தெளிவா சொல்லப்பட இல்ல, ஹதீஸ்லயும் சொல்லப்படல. ஏறக்குறைய இந்த வகையில பார்த்தோம்னா ஒரு ஹஜ்ஜி மாதிரி. ஆனா ஹஜ்ஜி ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை கடமையாகும். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளுக்கு ஒரு தடவை கடமை. புதுசா பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுக்கணும். இப்ப உதாரணமா 100 பவுன் நகை என்கிட்ட இருக்குன்னு வைங்க. இந்த 100 பவுன் நகைக்கு நான் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டுட்டேன். இந்த 100 பவுன் நகைக்கு இன்னைக்கே கொடுக்கணுமா? இன்னைக்கே எனக்கு கடமை ஆயிடுச்சுதான். ஆனாலும் ஒரு மாசம் கழிச்சு கொடுத்துட்டாலும் அந்த கடன் நிறைவேறும். ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் இந்த கடன் நிறைவேறும். 5 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் கணக்கு வைத்துக் கொண்டு சரி 100 பவுனுக்கு 2.5 பவுன், 2.5% எவ்வளவு? 2.5 பவுன். அப்ப 100 பவுன் நகை மட்டும் இருக்குது, 2.5 பவுன் ஜக்காத்துன்னு எடுத்து வச்சுட்டு அந்த 2.5 பவுனை நீங்க அரை பவுனாக 5 தடவை கொடுத்தாலும் ஓகே தான், அல்லது 3 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தாலும் ஓகே தான். அதுல ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா மூத்து எப்ப வேண்டாலும் வந்துடலாம். நம்ம என்ன பயப்படணும்? 100 பவுன் எல்லாம் தந்திருக்கிறான்ல, 100ல 2.5 கொடுக்க போறோம். இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. கொடுக்காம இறந்துட்டோம்னு சொன்னா 5 வருஷம் நம்ம இருப்போம்னு கேரண்டி இருக்குதா? 2 வருஷம் நம்ம இருப்போம் ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா? இப்ப ஹஜ்ஜி எனக்கு கடமையாவது, கடமையானா உடனே செஞ்சிடணும். நம்ம அதுக்கு அனுமதி கிடைக்கல, அந்த மாதிரி காரணத்தினால இல்லாம போனா நல்லா பிடிக்க மாட்டான். ஆனா முயற்சியே பண்ணாம இருந்து வசதியும் இருந்து ஹஜ் செய்யாம மூத்தாயிட்டோம்னு சொன்னா அப்ப என்னவாயிரும்? அந்த கடமைக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஆனா ஹஜ் கடமையாய் 10 வருஷம் கழிச்சு கூட ஹஜ் செஞ்சா கூட அந்த கடமை நிறைவேறும். ஆனா 10 வருஷம் நான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரிதான் நகைகளுடைய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளுக்கு ஜக்காத்து கடமையாகி விடுகிறது. சாவுறதுக்குள்ள கொடுத்தா போதும், அதான் விஷயம். ஆனா சாவுறது எப்ப நமக்கு தெரியாத காரணத்தினால எவ்வளவு சீக்கிரமா கொடுத்துடுறோமோ அவ்வளவு நல்லது. நம்ம 25 வருஷம் இருப்போம் நினைச்சு கேரண்டி இருந்தா வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கணிக்கலாம். நம்ம இருக்க மாட்டோம், இருக்கிறது உறுதி இல்லைங்கும்போது என்ன செய்வீங்க? இது ஒரு விஷயம். சிறுக சிறுக கொடுக்கறது தப்புலாம் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா எப்படி கொடுக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. தங்கத்துக்கு ஜக்காத்து கொடுப்பதா இருந்தால் அன்றைக்கு உள்ள மதிப்பை கவனிச்சு நீங்க கொடுக்கிறதா அப்படின்னு கேட்கறீங்க. உதாரணத்துக்கு 100 பவுனை உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிறேன். 100 பவுன் நகை இருக்கிறது. இந்த 100 பவுன் நகையில நீங்க கொடுக்க வேண்டியது 2.5 பவுன். அதை குறிச்சு வச்சிருங்க. நகையா வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? நம்ம இடத்துல இத்தனாம் தேதி இருந்தது ஜனவரி மாசம் 2009ஆம் ஆண்டுல என்னிடத்துல இருந்த நகை 100 பவுன், அதற்கான ஜக்காத் 2.5 பவுன் குறிச்சிட்டீங்க. குடிச்சிட்டு நீங்க என்ன செய்யறீங்கன்னா அரை பவுனுக்கு ஜக்காத்தை கொடுக்குறீங்க. அரை பவுன் நகையை வேண்டாலும் கொடுக்குறீங்க, அல்ல அரை பவுனுடைய விலையை வேண்டாலும் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இன்னும் நீங்கள் 2 பவுன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இந்த 2 பவுன் விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு உள்ள 2 பவுனுடைய விலையை தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா நகைக்கு நகைன்னு கொடுக்கும் பொழுது 2.5 பவுன் நீங்க ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டால் அரை பவுன் கொடுத்து விட்டீர்களே, ஆனால் இன்னொரு 2 பவுன் உங்க தலையில நிக்குது. இந்த 2 பவுன் பவுன் 1000 ரூபாயா போச்சாலும் 2000 ரூபாய்க்கு 2 பவுன் வாங்கி கொடுத்துருங்க. பவுன் 10,000 ரூபாய் போனாலும் சரி 20,000 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஜக்காத்தை கொடுத்து முடிக்கணும். நகையை கொண்டு கொடுப்பதா இருந்தா அப்படித்தான் கொடுக்கணும். பணமாக நீங்க கணக்கு பண்றதா இருந்தா என்ன செய்யலாம்னு கேட்டா அன்னைக்கே கணக்கு பண்ணிடணும். என்றைக்கு நீங்க ஜக்காத்து கடமைன்னு விளங்குறீங்களோ 100 பவுன் நகை, இந்த 100 பவுன் நகைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு கணக்கு போட்டு இத்தனை ரூபாய் எங்க இடத்துல இருக்குது அப்படின்னு முடிவெடுத்து வைத்துக் கொண்டு ரூபாய்க்கு உரிய ஜக்காத்து என்ற கணக்கில் கொடுத்தீர்களே, ஆனால் அது நகை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அந்த ரூபாயை கொடுத்துடணும். அப்ப நம்ம எப்படி தீர்மானிக்கிறோமோ
அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடணும். நகையா இருக்கிற வரைக்கும் என்னைக்கு நீங்க நகையாக வைத்திருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், நகைக்கு உரிய ஜக்காத்து நகையிலிருந்து 2.5% எடுத்து வச்சிடணும். எடுத்து வைக்க முடியலன்னா குறிச்சு வச்சுக்கணும். 90 பவுன் இருக்கிறது, 90 பவுனுக்கு 2.5 பவுன் இந்த மாதிரி உள்ள 2.25 பவுனா 2 பவுன் ஜக்காத்து வரும். இந்த ஜக்காத்துல நான் காப்பவுன் இன்னைக்கு கொடுப்பேன், அடுத்த மாசம் ஒரு காப்பவுன் கொடுப்பேன், அடுத்த மாசம் காப்பவுன் கொடுப்பேன். காப்பவுனா வாங்கி கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் கடன் நிறைவேறிடும். ஆனா மூத்தா போயிட்டீங்கன்னா அந்த கடனாலேயே நீங்க போயிருவீங்க, அல்லாட்ட மாட்டிக்கிருவீங்க. சீக்கிரம் கொடுக்க பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொண்டா ஒரு இழப்பும் வராது.